வணக்கம். முதல் முறையாக தமிழ் ஆனந்த யோகம் குழுவில் பயணிப்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். ஒரு நிச்சயமான, ஒரு அற்புதமான வாழ்வியல் முறை ஆனந்த யோகத்தின் விளைவாக நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் எல்லோரும் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது எனக்கு விருப்பம். அந்த வாழ்க்கை என்பது வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது, செயலாக இருக்க வேண்டும் என்று விரும்பி என்னை இங்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த திரு நன்மணி ஐயா அவர்களுக்கும், திரு அனார்கலி அம்மா அவர்களுக்கும் நான் பெரிதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நல்லது நண்பர்களே, இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உணவு, உடல், உலகம். என்னுடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேச வந்தா யாராவது ஒருத்தர் 2 பேர்ட்ட ஒரு பதிலுரை வாங்காம எனக்கு பேச பிடிக்கிறது இல்ல. ஏன்னா, அவங்களும் நானும் ஒண்ணா இருக்கோம். சம அளவுல இருக்கோம். சமகாலத்துல இருக்கோம். அப்படிங்கிற புரிதல் வரணும். உங்களுக்கும் அது ஒரு விடித்தலை கொண்டு வரும். உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க போறேன். அல்லது ஏதோ ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க அத பத்தி சிந்திப்பீங்க. அதனால ஒரு எல்லா பேச்சாளர்கள் மாரி நான் ஏதோ ஒரு மூலையில பேசிக்கிட்டே இருந்து, நீங்க ஏதாவது ஒரு மூலையில தூங்கிட்டு இருந்து, பேச்சு முடிஞ்சதும் நல்லா பேசுனது மாரி தான் இருந்தது. ஐயா நல்லா தான் பேசுறாரு. அப்படின்ட்டு உங்க வாழ்க்கைக்கும், என்னுடைய பேச்சுக்கும் தொடர்பு இல்லாம போக்கூடாது. அப்படின்னு நான் ரொம்ப விரும்புவேன். அதனால இப்போ நம்ப கொஞ்சம் பேசலாம். உணவுங்கிறத பத்தி உங்களுடைய புரிதல்கள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாமா? ஹலோ! யாரும் பேசுறீங்களா? அம்மா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ! ஐயா கேக்குதுங்கய்யா. ஹலோ! அது அன்மியூட் குடுக்குறோங்க ஐயா. நல்லது. யாரு? ஐயா நான் சொல்றேங்க ஐயா. உணவு என்பது நமக்கு பேர் சொல்லுங்க ஐயா. பேர் சொல்லுங்க. நமக்கு சசிகுமாருங்க ஐயா. சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. என் பேர் சசிகுமாருங்கய்யா. நான் அந்த உணவு என்பது நமக்கு உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குதுங்கய்யா. நீங்க உணவு கேட்ட சரிங்க. உணவு என்பது பற்றி உங்கள் புரிதல் என்ன? வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? V2031 ஒரு நம்பர் வருது. வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா வாழ்க வளமுடன். என் பேர் கஸ்தூரி ஸ்ரீதர். இந்த தமிழானந்த யோகத்துல ரிஷி பாபாங்கிற பேர்ல இருக்காங்க ஐயா. உணவு என்பதுதான் நமக்கு உடலாக அமைந்துள்ளது. இதுதாங்க ஐயா என்னுடைய புரிதல். வேற யாராவது? அற்புதமான பதில்கள் வருது. நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் உங்களை எல்லாம். ஐயா வாழ்க வளமுடன். உணவு என்பது பஞ்சபூத சமநிலைக்காக நாம எடுக்க வேண்டிய ஒரு விஷயமா எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நன்றிமா. வேற யாரும்? ஐயா கீதா தேவி ஐயா பேசுங்கம்மா. ஒரு 2-3 பேரே பேசினா போதும். நீங்க விழிப்போட இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன். பேசுங்க அண்ணே. சரி, நல்லது. மேல கூட்டத்தை தொடருவோமா? தொடரலாம் ஐயா. நன்றிம்மா. உணவை பத்தி ஒரு 2-3 கருத்துக்கள் சொன்னீங்க. மகிழ்ச்சி. உணவு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. உணவுதான் உடல். உணவு என்பது பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துகிறது. அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு 3 கருத்துக்கள் சொன்னீங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஒரே ஒரு கருத்து சொல்லலாங்களா ஐயா? சொல்லுங்கம்மா. உணவு என்பது நம் எண்ணத்தை பொறுத்தும் இருக்குயா. நம்ம யாருன்றது அந்த உணவு மூலமா கூட நம்மளால உணர முடியும்யா. நம்ம எந்த மாதிரியான உணவுல சாப்பிடுறோம் அப்படின்றத வச்சு நம்மளோட எண்ணங்களை நம்மளால, அதாவது இன்னொருத்தவங்க கூட அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத உணர முடியும்யா. நன்றிமா. இதுக்கப்புறம் அடுத்த முறை நம்ம பேசும்போது கூட்டம் முடிவுல திருப்பியும் நான் பேசுவேன். நம்ம எல்லாரும் கலந்து பேச போறோம். அதனால இடையில குறுக்கிட வேண்டாம். இப்ப என்னுடைய கருத்துக்களை நான் முழுசா அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன். இந்த உணவு, உடல், உலகம் இந்த தலைப்பு தான் எனக்கு கொடுத்திருக்காங்க.
இதுவே ஒரு 4-5 கூட்டங்களுக்கு தொடர்ந்து போகும். ஏன்னா இன்னைக்கு உணவுங்கிற ஒண்ண பத்தி தான் பார்க்க போறோம். உணவுங்கிற ஒண்ணு தான் ஒரு உயிரை வந்து வளர்த்து காண்பிக்கிறது. இப்போ கருப்பையில இருக்கிற குழந்தைக்கு உணவுங்கிற ஒண்ணு போலன்னா அது உடலா விரிவடைகிறது. பஞ்சபூதங்கள் சமநிலை மட்டுமல்ல, பஞ்சபூதங்களை விரிவடைய செய்வதற்கும் அந்த வேதியியல் கலவை குறையாமல், அதாவது நிலம், நீர், தீ, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இதான் பஞ்சபூதங்கள். இது சமநிலையில இருக்கிறதோடு இல்லாம விரிவடையவும் காரணம். ஆலமரத்துக்குள்ள இருக்கிற ஆலமரம் ஆரம்பத்துல விதையா தான் இருக்கு. ஆலமரத்துக்குள்ள திருப்பி விதை வருது. அந்த விதை மண்ணுல இருக்கு. அது பஞ்சபூதங்களை உள்வாங்கி, நீரை உள்வாங்கி, நீர் இல்லைன்னா முளைக்காது இல்லையா? நீரை உள்வாங்கி தான் அது முதல்ல முளைக்குது. தண்ணி இல்லைன்னா மண்ணுல அப்படியே தான் கிடக்கும். 500 வருஷம் கிடந்தாலும் அப்படியே கிடக்கும். தண்ணி நீர் பூதம் முதல்ல போய் தான் அதை விரிவடைய வைக்குது. கருப்பையில குழந்தையும் அப்படித்தான். இது உள்ள போன பிறகு அதற்குள்ள பசி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பசி தான் கொஞ்சம் கொஞ்சமா பசியின் தாகமும் தான் மற்ற பூதங்களை உள்வாங்க செய்து விரிவடைய வைக்கிறது. இது பசியின் வழியா தான் உணவுங்கிற ஒண்ணு நம்மளுடைய உடலை வந்து வளர்க்கிறது. பசியின் துணையோடு தான் வளர்க்கிறது. உண்மையில ஒரு குழந்தை பிறந்ததும் கத்துது. கத்துன உடனே அம்மா பால் கொடுப்பாங்க. ஆனா அது பசிச்சுதான் கத்துதா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா பாலை குடிச்சா குழந்தை அமைதியாயிடும். ஏதோ ஒன்று உள்ள போன உடனே அது அமைதியாயிடும். இப்படி தெரியாமலே நாம் உணவை முதலில் உட்கொள்ள ஆரம்பித்தோம். அப்புறம் தான் வாய்க்கு ருசியாலாம் தேட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இது நல்லது அதெல்லாம் அப்புறம் தேட ஆரம்பிச்சோம். அப்புறம் சத்துக்கள் என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். உலகத்துல எந்த உயிரினமும் சத்துக்களை தேடி சாப்பிடுறதே இல்லை. மனுஷன் மட்டும்தான் சத்து பொருட்களை தேடி சாப்பிடலாம். இது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா நல்லது, இதை குடிக்கணும், அதை குடிக்கணும், இப்படி எல்லாம் இவ்வளவு குடிக்கணும், இதெல்லாம் மிக உயர்வானது. இதெல்லாம் நம்முடைய அறிவியலின் புரிதலின் பின்னால் அல்லது அறிவுங்கிற ஒண்ண பிடித்து கொண்டு அலையும் பொழுது. ஆனா உலகத்துல எந்த உயிரினங்களும் இதுபோல் சத்துக்களை தேடி உண்பதில்லை. உண்ணுவதெல்லாம் சத்தாக மாறுகிறது. இப்போ ஒரு 32 சத்துக்கள் 43 சத்துக்கள் என்னென்னமோ வைட்டமின் எல்லாம் சொல்லி சாப்பிடுறோம். ஒரு ஏழை குழந்தைக்கு வெறும் கஞ்சி மட்டும் தான் கிடைக்குது. இன்னும் ஏழைகள்லாம் இருக்காங்க. ஏழைகள் தான் நிறைய. அவங்களுக்கு கிடைக்கிறத சாப்பிடும் போதே அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கு. அப்ப அவங்க உடம்புல அந்த சத்துக்கள் எல்லாம் நிறையுது தானே. எப்படி அந்த சத்துக்கள் அவங்களுக்கு போய் கிடைக்குது? உணவினுடைய பண்பு அப்படின்னா என்ன? உணவு என்னதாங்க செய்யுது? உணவு என்பது பசியின் துணையோடு தான் உடலுக்கு வேண்டிய சத்துக்களை எடுக்கிறது. இதை முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. பசி இல்லைன்னா சாப்பிடுறது செரிக்காது. செரிக்கலைன்னா உடம்புல சத்துக்கள் சேராது. எந்த மாதிரி சத்தா இருந்தாலும் சரி. எவ்வளவோ சத்து பொருளை கொடுத்துட்டே இருப்பாங்க குழந்தைங்களுக்கு. அந்த புள்ள தெளிஞ்சு வளரவே வளராது. ஒரு ஏழை குழந்தைக்கு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா அற்புதமா உடல் வளர்ச்சி இருக்கும், மன வளர்ச்சி இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். காரணம் அங்க பசி இருக்கு. பசி தாங்க உண்மையில உடலை வளர்க்குது. இந்த விதைக்குள்ள பசியும் தாகம் இல்லைன்னா அது முளைக்காது. செத்ததுக்கு அப்புறம் பசியும் தாகம் இருக்காது. இந்த குழுவுல இருக்கிறவங்க வந்து வேற குழுக்கள்ல இருக்கீங்களா, என்னுடைய பேச்சுக்களை கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இந்த கருத்துக்கள் உங்களை சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் மீண்டும் சில கருத்துக்கள் அதுல இருந்து எடுத்து உங்கள்கிட்ட சொல்றேன். பசிங்கிற ஒண்ணு இல்லைன்னா உடம்பு சத்துக்களை எடுக்காது, வளர்ச்சி அடையாது. பசியின் அளவுதான் முக்கியம். முதல்ல பசிக்கிறதுக்காக நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு அவசரப்படுறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பசி அதுதான் உணவை உடலாக மாற்றுகிறது. ஏன்னா பசிக்கு வந்து நம்ம உடம்ப கொடுத்ததே இல்லை. எப்பவுமே பசிக்கு வேறொரு பொருளை தான் நம்ம அதுக்கு உணவா கொடுக்குறோம். பசி வந்ததுன்னா அதுக்கு உணவா என்னத்தை கொடுக்குறோம்னா நெல்லரிசியை கொடுப்போம், கேழ்வரகு கொடுப்போம், கம்பு கொடுப்போம், வேற ஏதோ ஒண்ணு கொடுப்போம். நம்ம உடம்பு நம்ம பசிக்கு தார வார்த்ததே கிடையாது. உணவுங்கிற ஒன்றை தொட்டு தான் அருகம்புல்லு வளருது, ஆலமரம் வளருது, ஆடு மாடு வளருது, நம்மளும் வளரும். இந்த உணவோட நோக்கம் உடலை வளர்ப்பது. இது ஒரு காரணம். இன்னொன்னு பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துவது. 2. அப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று சொன்னீங்க.
ஒரு 3 காரணம் சொன்னீங்க. இருக்கட்டும். இதையெல்லாம் விட மிக முக்கியமா உணவினுடைய பங்களிப்பு இருக்கு. இன்னைக்கு முதல் தடவையா நான் உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துறேன். இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. உணவு பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துதுங்கிறது ஒரு 90% உண்மை. 10% இல்ல. உடம்ப சமநிலைப்படுத்தி இருந்ததுன்னா நோய் வராது நமக்கு. நல்லா கவனிங்க. உணவு தான் எடுத்துக்கிறோம். உணவு உடலை சமநிலைப்படுத்தி இருந்தால் நமக்கு நோய்கள் வருவதில்லை. வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் உலகத்தில் 90% மக்கள் தாங்கள் வாழும் காலத்தில் 90% காலம் மருந்து என்ற ஒன்று எடுத்துக்கொள்ளாமல் உணவு மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள். இதுலதான் அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. நம்மளாம் சாப்பிடுறோம். உலகம் பூரா உள்ள எல்லா உயிரினங்களும் சாப்பிடுது. இதுல மருந்துங்கிற ஒண்ணு எங்க தேவைப்படுதுன்னா, நாம் எடுத்துக்கொள்ளும் உணவினாலேயோ அல்லது நடைமுறை பழக்கங்களினாலேயோ நம்முடைய உடலினுடைய உள்ளுறுப்புகள் இயங்காமல் போகும் பொழுது, சரியான முறையில் தங்களை வடிவமைத்துக் கொள்ளாமல் போகும் பொழுது, தங்களை சீர்படுத்தி கொள்ள அந்த உடலில் உள்ள உள்ளுறுப்புகளுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, எங்களுக்கு ஏதாவது புரியுதா சொல்றீங்களே, மூலத்துல மட்டும் சூடு மூல சூடுன்னு ஆயிடும். பாக்கி எல்லா உறுப்பும் நல்லா இருக்கும். சரியா? வயிற்றுல மட்டும் சூடு அல்சர்னு ஆயிடும். இந்த மாதிரி மூளையில மட்டும் சூடு மூளை காய்ச்சல்னு ஆயிடும். கேன்சருங்கிறது ஏதோ ஒரு மூளையில வரும். ப்ரெஷருங்கிறது ரத்தப்படையில. இந்த மாதிரி உடம்பு இயல்பு நிலை இருக்கும்போது சில இடத்துல வரும். இதற்கு உணவும் காரணம், நடைமுறை பழக்கங்களும் காரணம். சரியா? சரி, இப்போ உணவு ஆரோக்கியத்தை கொடுக்குது. உணவு முதல் தடவையாக நான் சொல்லுகிறேன், தமிழ்ல மட்டும்தான் அந்த சொல்லு இருக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற சொல்லு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா உலகத்துல எல்லா உயிரினங்களும் உணவு சாப்பிடுது. எல்லா உயிரினங்களும் ஓரளவு ஆரோக்கியமா தான் இருக்கு. பூச்சி, புழு, நுண்ணுயிர்கள், அதாவது பூசணங்கள் எல்லாமே, வைரஸ், பங்கஸ், அப்புறம் இன்னும் ஆடு, மாடு, யானை எல்லாமே சாப்பிடுது. ஆரோக்கியமா தான் இருக்கு. நோய் இல்லாம தான் இருக்கு. நம்ம மட்டும் சாப்பிடுறோம். மனிதர்கள் தான் உலகத்திலேயே மிக பெரும்பான்மையான அளவில் நோய்களால் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ரைட்டு தானே? நோயாளி, மருந்தே கொடுக்க முடியாத நோயாளியா இருக்கும். ப்ரெஷரு, சுகரு, நிறைய நோய்களுக்கு மருந்தே இல்லை. கேன்சருக்கு இன்னும் முழுமையான மருத்துவம் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த மாதிரி இருக்கு. ஆனா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, உணவே மருந்து, மருந்தே உணவு. ஏங்க, உணவு மருந்தா இருந்ததுன்னு நம்மளுக்கு நோய் வராம தானே நம்ம வாழணும். முட்டாள்தனமா சொல்லிட்டாங்களா அவங்க? சும்மா தப்பா எழுதிட்டாங்களா? நல்லா கவனிங்க. உணவு மருந்துங்கிறதோட பொருள் என்னன்னா, நோய் எதிர்ப்பாற்றலை உணவு கொண்டிருக்க வேண்டும். அப்படிதான் உலகம் பூரா உள்ள எல்லா உயிரினும் சாப்பிடுது. நோய் எதிர்ப்பாற்றலோட தான் வாழுது. உடலுக்கு நோய்கள் வந்தால் மருந்தாக மாறி, மருந்தாக செயல்பட்டு உடலிலிருந்து நோய்களை நீக்க வேண்டும். இதுதான் உணவா இருக்கணும். அப்படி அதுக்கு பேர் தான் உணவு அப்படின்னு எழுதின ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி. நல்லா கவனிங்க. உணவு ஆற்றலை கொண்டு வர வேண்டும், ஆரோக்கியத்தை கொண்டு வர வேண்டும். ஆரோக்கியம்ங்கிறத உள்ள நோய் எதிர்ப்பாற்றல், மருத்துவ பண்புகள் உள்ளது, அல்லது நோயிலிருந்து மீண்டு கொண்ட தன்மை, அதை தான் நம்ம ஆரோக்கியம் சொல்றோம். நம்ம நோய் நீங்க ஆனா சாப்பாடு சாப்பிடுறீங்க, உங்களுக்கு நோய் போயிட்டு, நீங்க நோய் வந்திருக்கு, நீங்க நோய்க்கு மருந்து எடுக்கல, உணவு தான் எடுக்கிறீங்க, நோய் போயிட்டு. அப்ப என்ன சொல்லுவீங்க? எனக்கு உணவே மருந்துப்பா, உணவே மருந்துன்னு சொல்லுவீங்க. இதானே அதுக்கு அர்த்தம். சரி, நல்ல பயங்கரமா பசிக்குது. இப்ப மருந்தா எதை கொடுத்தாங்களோ உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, இதுதான் மருந்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. அந்த மருந்து அவங்க எல்லாருக்கும் கொடுக்கும்போது அந்த மருந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப மருந்து இதுதான், பசிக்கு நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ மருந்தை சாப்பிடுறீங்க, பசி போயிட்டு. இப்ப என்ன சொல்லுவீங்க? மருந்தே உணவுன்னு சொல்லுவீங்க. முதல்ல உணவே மருந்தா மாறி எல்லா நோய்களையும் போய்கிட்டு, இப்போ மிகப்பெரிய நோய் பசின்னா அளவு கடந்து வருது. இப்போ அவங்க உன்னை சாப்பிட கொடுக்குறாங்க, எதை மருந்தா கொடுத்தாங்களோ அதை இப்ப சாப்பிட கொடுக்குறாங்க.
இப்போ என்ன சொல்லுவீங்க? மருந்தே எனக்கு உணவா போயிட்டுப்பா. முதல்ல நோய் இருந்தது, அத சாப்பிட்டேன். நோய்கள் போயிட்டு. முதல்ல உணவு மருந்தா போச்சு. இப்போ பசி தாங்கல எனக்கு. அப்ப மருந்த சாப்பிட்டேன். பசி போயிட்டு ஆரோக்கியம் வந்துச்சு. பசி வந்தா சோர்ந்து கீழ விழுந்துரும் தானே! கவனிங்க நண்பர்களே. கருவுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு பசியும் தாகமும் இருந்தா தான் வளரும். செத்து போன பிறகு நம்மளுக்கு பசியும் தாகமும் இருக்காது. ஒரு செடி செத்து போச்சுன்னா உயிர் போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பசியும் தாகமும் போயிட்டுன்னு அர்த்தம். அது 2ம் இருக்கிற வரைக்கும் அது வாழ்ந்துட்டு தான் இருக்கும். கால் இல்லாம இருக்கலாம், கை இல்லாம இருக்கலாம். எந்த உள்ளுறுப்பும் செயல்படாம கூட இருக்கலாம். ஏதோ உதிரி பாகம் வாங்கி வச்சுட்டு கூட வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம் நம்ம. யாரு கிட்னியாவது புடுங்கி வச்சுக்கிட்டு, யாரு கண்ணையாவது புடுங்கி வச்சுக்கிட்டு. நம்ம கண்ணை சரி பண்ற வைத்தியம் நம்மள்ட்ட இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனா வேறொரு கண்ணை புடுங்கி வச்சுட்டு கூட நம்ம சமத்தா பெரிய மருத்துவம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையிலே அந்த கண்ணால பாக்குறோம். அல்லது கண்ணாடியை மாட்டிட்டு எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுங்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் மருத்துவம் ரொம்ப வேகமா வளர்ந்து வந்துருக்கு. இந்த மாதிரி வாழும்போது கூட பசிங்கிற ஒண்ணு சுத்தமா இல்ல. எவ்வளவு நாளைக்கு இல்ல? எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. பசியே இல்லாம ஏங்கிட்டு இருப்பானா? அந்த உடல் வளருமா? நோய் எதிர்ப்பாற்றல் அதுக்கு இருக்குமா? அப்படின்னா அதுக்கு நிறைய நோய் எதிர்ப்பாற்றலே உணவாக பஞ்சபூதங்களின் கூட்டு கலவையே தன்னுடைய உணவாக எடுத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு அவர்கள் புலமை பெற்றிருக்க வேண்டும். அதாவது பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நீங்க உணவே இல்லாம வாழ முடியும். காற்றே உணவு. பஞ்சபூதங்களும் உடம்பு தனக்குத்தானே இயல்பாவே வாங்கி சுவாசிச்சு சமநிலைக்கு கொண்டு வர கத்துக்கும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துதல், அது மாதிரி கத்துக்கும். இதுக்கு நிறைய பயிற்சி வேணும். இத சித்தர்கள், நம்முடைய முன்னாள் காலத்துல முனிவர்கள் இவங்கெல்லாம் கடைபிடிச்சாங்க. ஆனா நம்மளால உணவு இல்லாம வளர முடியாது. அந்த சித்தர்களோட உடம்பு வளர்றதுக்கும் ஆரம்ப காலங்கள்ல அவருக்கும் பசியும் தாகம் தான் தேவைப்பட்டிருக்கும். சரியா? இப்ப பசியும் தாகமும் சமநிலையில வந்தாதான் அவங்க அந்த மாதிரி போவாங்க. நல்லது. இப்போ உணவுங்கிற ஒண்ணு தமிழ்ல மட்டும் என்ன சொல்லுதுன்னா, உணவு மருந்தா இருக்கணும், மருந்து உணவா இருக்கணும். தமிழர்களுடைய மிக முக்கியமான உணவு என்ன அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல இருந்து. தமிழர்களுடைய மிக முக்கியமான உணவு என்ன? உலகத்திலேயே அரிசி தான். ஒரு கம்பு சாப்பிடுறதுக்கும், கேழ்வரகு சாப்பிடுறதுக்கும், சிறுதானியங்கள் சாப்பிடுறதுக்கும், அரிசி சோறு சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம். எது சீக்கிரம் செரிக்கும்? கடைசியா பேசிடுவோம். ஆனா என்னுடைய புரிதல்ல அரிசி சோறு தான் சீக்கிரம் சாதிக்கும். அதனாலதான் அரிசி சோறை நம்ம வேக வச்சு சாப்பிடுறோம். சுலபமா செரிக்கக்கூடியது. அதையும் வெப்பத்துக்கு ஆட்படுத்தி சாப்பிடுறோம். இப்போ உணவே மருந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. மருந்தே உணவுன்னு சொல்லி நம்ம சாப்பிட்டோம். அப்ப இது ஆரம்ப காலங்கள்ல ஒரு 50, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இவ்வளவு பெரும் நோய்கள் மனித இனத்தை தாக்கல. இப்போ உண்மையில அரிசி சோறு சாப்பிட்டாதான் நோய்ன்னு சொல்றாங்க. மத்த எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சிறுதானியங்களை சாப்பிடுங்க, கோதுமையை சாப்பிடுங்க, கேழ்வரகு சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. அரிசியை மட்டும் சாப்பிட்றாதீங்கன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல இந்த உணவு தான் நம்மளை எல்லாம் காப்பாத்துச்சு, நோய் இல்லாம வச்சுக்கிட்டு. ஆனா இப்போ எது காப்பாத்தி இருந்ததோ அதுவே நோயாக மாறிவிட்டது. ஏன்னு சொல்றேன். ஒரு தலைவலிக்கு மாத்திரை போடுறீங்க. தலைவலிக்கு மாத்திரை போடுறீங்க. இந்த தலைவலி மாத்திரை என்ன செய்யுது? நம்ம உடம்புக்குள்ள போகுது. உள்ள போய் தலைவலியை நீக்குகின்ற வேலையை அது செய்யணும். ரைட்டு தானே? தலைவலியை நீக்கலன்னா இந்த தலைவலி மாத்திரை வேலை செய்யலன்னு அர்த்தம். என்னன்னு தெரியல, தலைவலி மாத்திரை தான் போட்டேன், என்னன்னு தெரியல, தலைவலியே போகல. அவங்க கேட்கறாங்க உடனே, மாத்திரை எக்ஸ்பைரி ஆயிட்டா பாத்தியா? மாத்திரை காலாவதி ஆயிட்டா? காலம் கடந்துட்டா? இல்லப்பா, புது மாத்திரை தான் போட்டேன். அப்போ எங்க பிழை? தலைவலி மருந்து அது தலைவலியை போக்கவில்லை. அப்போ மருந்து தயாரிச்சது தவறு. மருந்து தலைவலி மாத்திரையே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மருந்தை தலைவலி மாத்திரை என்று உங்களிடம் கொடுத்து விட்டார். அல்லது தலைவலி மருந்து காலாவதியாகி அது வேலை செய்யும் திறனை இழந்து விட்டது. வேற ஏதோ பேப்பரை மாத்தி உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னு அர்த்தம். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு நோயை நீக்குகின்ற மருந்து உடலுக்குள்ளே சென்று அது வேலை செய்ய வேண்டும்.
அது வேலை செய்யலைன்னா அது மருந்தே கிடையாது. இப்போ அரிசி சோறு தான் நம்ம அப்பெல்லாம் சாப்பிட்டோம். உலகத்திலேயே முதுமக்கள் தாழின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தமிழ் சொல்லுதான். அது அதிகமாக கண்டெடுக்கப்பட்ட இடம் உலகத்திலே தமிழ்நாடு தான். இந்த முதுமக்கள் தாழின்னா என்ன? செத்தவங்களை புதைச்ச இடமா? இல்ல. செத்தவங்களை புதைக்கிற இடத்துக்கு பேரு இடுகாடு. தோண்டிட்டு குழி தோண்டி வைக்கிறது. செத்தவங்களை கொளுத்துனதா? கொளுத்தி வச்சாங்களா பானையில? கொளுத்துற இடத்துக்கு பேரு சுடுகாடு. கொளுத்துற இடத்துக்கு சுடுகாடு பேரு. இடுகாடுன்னா கொண்டுட்டு போய் இட்டுறது. மண்ணை தோண்டிட்டு அதுக்குள்ள வச்சு முடிக்கிறது. இடுகாடு. இந்த முதுமக்கள் தாழின்னா என்னதாங்க? செத்தாங்களா? சாவலியா? முதியோர் இல்லம்னா என்ன? முதியோர் இல்லம்ங்கிறது வயதான மக்கள் சென்று அடைக்கலமாக தங்குகின்ற இடம். இப்போ உயிரோட தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் முதியோர் இல்லத்தில். இப்போ உயிரோடு இருப்பார்கள், நோய் வருவதில்லை, உணவு எடுத்துக்கொள்வதில்லை, என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்ப கடைசி காலத்துல இதுக்கு மேல உங்களை எப்படி, ஏன்னா வயசாயிட்டு உயிர் இருக்கு போகல, உடல் நல்ல நிலையில் பஞ்சபூதங்கள் சமநிலையில் இயங்கிக் கொண்டே இருக்கின்ற மெதுவா மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டே அப்படியே தூக்கி ஒரு பெரிய பானையில உட்கார வச்சுக்கணும். உடம்பு சுருங்கி சின்னதாயிடும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன துகள்ல இருந்து தான் நம்ம இவ்வளவு பெரிய உடம்ப வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஞாபகத்துக்காக கொண்டு வாங்க. இது வரைக்கும் யாரும் நினைச்சு பார்த்துக்க மாட்டீங்க. நம்ம அப்பா அம்மா உடம்புல எந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கிட்டு இருந்தோம். நிச்சயமா நம்ம உடம்புக்குள்ள இருந்து குழந்தை எங்க இருந்து வெளியில போச்சு, அந்த இடத்துல ஒரு உயிரணுவா இருந்தது. ஆலமரத்துக்குள்ள ஆலமரத்து விதை இருக்கு, ஆட்டுக்குட்டி உள்ள ஆட்டுக்குட்டி விதை இருக்கு, மனிதர்களுக்குள்ள அந்த விதை இருக்கு, அதுக்குள்ள மனித உயிர்கள் இருக்கு. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய துகள், அதுல இருந்துதான் நம்ம வெளியில வந்து இவ்வளவு பெரிய உடம்ப வாங்கணும். இதற்கு பசியும் உணவும் காரணம். இதை நம்ம நினைச்சு பார்த்ததே இல்லை. இந்த உடல் நோய் இல்லாமல் இருப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் யாரு? தமிழர்கள் கண்டுபிடித்த ஒன்றுக்கு பேரு தான் அரிசி சோறு. அப்ப இந்த சோறு சாப்பிட்டுதான் அந்த முதுமக்கள் தாழி அதுல வச்சாங்க தூக்கி. ஏன்னா அதுக்கு மேல சாப்பாடு தேவைப்படல. அது வரைக்கும் அவங்க அதை தான் சாப்பிட்டாங்க. அது எப்போ உயிர் போச்சுன்னே அவனுக்கே தெரியாது. தூக்கத்திலேயே தன்னுடைய சுவாசத்தை இழந்தது போல இழந்து இந்த மரணம் முடிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் முதுமக்கள் தாழின்னு இப்பவும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய எடுத்திருக்காங்க. சரி, அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று இப்போது ஏன் நோயை கொண்டு வருகிறது? முதல்ல சொன்னால ஒரு பதில், அது மருந்து செய்கின்ற வேலையை இப்போது செய்யவில்லை. தலைவலி மாத்திரை உள்ள போய் வேலை செஞ்சாதான் தலைவலி மாத்திரைன்னு அர்த்தம். அப்ப இந்த அரிசி சோறு உங்களுக்கு உள்ள போய் அந்த வேலையை செய்யலைன்னா அது நோயை உண்டாக்குகிறது. ஏன்னா இப்ப அந்த விதத்துல அது தயாரிக்கப்படவே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதுதான், சுலபமா என்ன பல தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்பவும் சொல்றேன். உங்க வீட்டுல கோழின்னு இருந்தா அது என்ன செய்யும்? சுலபமா எல்லாருக்கும் தெரியற உதாரணம் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். கோழினாலும் நம்ம பார்த்துருக்கோம், முட்டை விடும், சேவல் சேரும், குஞ்சு பொரிக்கும், அடக்காக்கும், குஞ்சை பொரிச்சிட்டு மேய்ச்சல் கற்றுக் கொடுக்கும், பருந்துகள்ல இருந்து காப்பாற்றும், மற்ற விலங்கினங்கள்ல இருந்து காப்பாற்றும், அப்புறம் குஞ்சுகளுக்கு உணவு எடுத்து கொடுக்கும், குஞ்சுகளை தனியா சுதந்திரமா மேய அனுமதிக்கும், அதுங்க வேண்டிய உணவை அதுபோல எடுக்க சொல்லும். இதெல்லாம் வந்து அதுக்குள்ள உள்ள அறிவு. இது கோழிக்குள்ள அறிவு. நாய் என்ன செய்யும்? குட்டி போடுதுன்னா குட்டியை யாரும் தொடைய கூடாது. பூனை குட்டி போடுதுன்னா யாரும் கண்ணால பார்க்க கூடாது. திட்டுத்தனமா தூக்கி தூக்கி கொண்டு வச்சுன்னு வளர்க்கும். கண்ணு முடிச்ச பிறகுதான் அடுத்தவங்களை பார்க்கவே அனுமதிக்கும். அதுக்குள்ள பல இடங்களுக்கு தூக்கிட்டு போயிடும். இதெல்லாம் அந்த மண்டைக்குள்ள இருக்க யாராவது போய் கோழின்னா நீ வந்து முட்டை விடணும், சேவலை கூப்பிடணும், சோறு தண்ணி கூட திங்காம நீ என்ன செய்யணும்? அந்த முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடகாக்கணும், குஞ்சு பொரிக்கணும். யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல. கோழின்னா அதுக்கு இயற்கையாவே இருக்கும் இல்லையா? குஞ்சு பொரிச்சா வளர்த்தவங்களை கூட கிட்ட வரக்கூடாது, பறந்து அடிக்கும். வேற ஏதாவது ஒரு கோழி வந்துட்டாலோ பறந்து வந்துட்டாலோ தெருத்தி தெருத்தி அடிக்கும். அப்படித்தான் குஞ்சுகளை உயிரை கொடுத்து காப்பாற்றும். இப்போ கோழி இருக்கு, நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. இந்த கோழி பிராய்லர் கோழின்னு சொல்லுவாங்க, நவீன ரக கோழி பண்ணையில. அந்த கோழி சேவலை பார்த்ததே இல்லை.
ஆனா நம்ம கோழின்னு சொல்றோம். சரி, முட்டை விடுது. அந்த முட்டையை வச்சு அடை காக்குமா? அடைய குஞ்சே பொரிக்காது. ஆனா நம்ம கோழின்னு சொல்றோம். சரி, இந்த கோழிய வேன்ல ஏத்திட்டு போறாங்க. 100 கணக்குல, 1000 கணக்குல. அந்த வேன்ல அந்த கோழி நிக்குமான்னு பாத்திருக்கீங்களா நீங்க? நிக்கவே நிக்காது. உட்காந்தே கிடக்கும். பண்ணையில போய் பாத்தீங்கன்னா நிறைய கோழி உட்காந்து தான் கிடக்கும். தூக்கி அந்த அந்த லாரியில இருந்து அந்த வேன்ல இருந்து தூக்கி கீழே போடுவாங்க கோழியை. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அலுப்பு பத்திரமா கீழே எடுத்தா கீழே வைப்பாங்க, வைக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. போட்ட இடத்துலயே விழுந்து கிடக்குங்க. எழுந்திரிச்சே ஓடாது. நீங்க கடத்தரெல்லாம் சுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அங்கேயே தான் கிடக்கும். கால்கள் அதுக்கு தெம்பே இருக்காது. ஆனா கோழின்னா காலால சீச்சா அப்படியா இருக்கும். காலால சீச்சுனா அது தீனியை எடுக்கும். கோழிக்குள்ள எந்த பண்புமே அதுக்கு கிடையாதுங்க. ஆனா கோழின்னு சொல்லுவோம், சாப்பிட்டுட்டு இருக்கும். இது மாதிரி அரிசிக்குள்ள எந்த பண்பும், மருந்தை நீக்குவதற்குரிய எந்த பண்பும் அதுகிட்ட கிடையாது. ஒரு காலத்துல இது அந்த மாதிரி தயாரிச்சது. உலகத்திலேயே மருந்து போல தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு, அல்லது உணவு என்ற பெயரால் தயாரிக்கப்பட்ட மருந்தின் பெயர்தான் நெல்லில் விளைந்த, நெல்லில் உற்பத்தி செய்யப்பட்ட அரிசி. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம், மூச்சு வாங்குங்க. ஏன்னா இன்னொரு தடவையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உணவு என்ற பெயரில் உடலுக்கு வருகின்ற நோய்களை நீக்குவதற்காகவும் உடலை காப்பாற்றுவதற்காகவும் மறுநாள் பொழுதிற்கு வேண்டிய ஆற்றலை கொண்டு வருவதற்காகவும், மறுநாள் எழுந்து நடக்கணும்ல, மனுஷன் சாப்பிட்டு பார்த்தோம் திருப்பி ஏந்திக்க முடியாம தெம்பு விட்டா மறுநாள் வேலைக்கு தயாரிக்கணும்ல, ஆற்றலை கொண்டு வருவதற்காகவும் உடலை புதுப்பிப்பதற்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தின் பெயர் அரிசி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப ஏன் அப்படின்னு அது சாப்பிட்டாதான் நோய் வரும், பாக்கி கோதுமை சாப்பிடு, கம்பு சாப்பிடு, சேவல் சாப்பிடுறாங்க. அது மாதிரி தயாரிக்கவே இல்லை. இதை கோழி சொன்னல, அது மாதிரி தயாரிக்கிறாங்க. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், அப்ப எப்படி தயாரிச்சாங்கன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த முறையில தயாரிக்கிறத நாங்க கத்து கொடுத்து நிறைய விவசாயிகளை உருவாக்கி, உழவர்களை உருவாக்கி, அவங்களுக்கு இந்த மாதிரி அரிசியை தயாரிச்சு சாப்பிட சொல்லி சோதிச்சு பார்க்கணும். வெகு விரைவில் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். அது தமிழ்நாட்டுல நிறைய உழவர் பெருமக்கள் வராங்க. சரி, இந்த உணவோட நோக்கம் இப்ப அந்த மாதிரி தயாரிக்கணும். எப்படி தயாரிச்சாங்க? அந்த காலத்துல உரம் கிடையாது, பூச்சி மருந்து கிடையாது, போர் வச்சு தண்ணி பாய்ச்சறது கிடையாது, கோடை காலத்துல நெல்லை விளைய வச்சது கிடையாது. அப்ப எப்படிதான் விளைய வச்சிருப்பாங்க? மழைக்காலங்கள்ல மட்டும்தான் தண்ணி. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் போருங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை. மன்னிக்கணும் நண்பர்களே, நிறைய பேர் கை தூக்குறீங்க. நிச்சயமா மணி 7, 7:30க்கெல்லாம் நான் இதை முடிச்சிருவேன். மீண்டும் கலந்துரையாடல். எல்லாருக்கும் இடம் இருக்கு. அந்த மாதிரி அந்த மழைக்காலங்களில் மட்டுமே கிடைத்த தூய மழை நீர், தூய மண், தூய நிலம், தூய காற்று, தூய வெளி, தூய ஒளி, அப்பழுக்கற்ற தூய ஒளி, இதன் மூலமாக தயாரிக்கப்பட்ட ஒன்றின் பெயர் தான் கலர் நிலங்கிறாங்க, ஒவ்வொரு நிலங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் அந்த தூய நீர், இந்த பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துகின்ற வித்தையை அப்போது அந்த அரிசி கத்து வச்சுக்கணும். எப்போ? அப்ப தயாரிச்சப்ப. பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்த அது கத்துக்கிச்சா. நம்ம உடம்புல நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள் இருக்கு. இதுல 3ஆலதான் நோய் வரும். அது என்ன? வாத, பித்த, சிலேத்துமன்னு வைத்தியரை கேட்டா சொல்லுவாரு. வாதம்ங்கிறது காத்து, பித்தம்ங்கிறது சூடு, சிலேத்துமங்கிறது குளிர்ச்சி. இந்த 3 அதிகமா போனாலும் பர்சனலா போனாலும் நோய். எப்படி அதிகமா போன நோய்? மூலத்துல சூடு அதிகமா போனா மூல சூடு, சரிதானே? அதே போல உடம்புல சூடு அதிகமா போச்சுன்னா காய்ச்சல். இதே மாதிரி உடம்புல சூடு போயிட்டு அப்படின்னா ஜன்னி, உடம்புல காத்து அதிகமா போயிட்டு கேஸ் ட்ரபிள் அல்லது வாதம், சரியா, மூச்சு வாங்குதல், ப்ரெஷர், இது மாதிரி நிறைய சொல்றோம். அப்ப இந்த காற்று, வெப்பம், குளிர்ச்சி இதை சமநிலைப்படுத்துற வேலைய அவன் நெல்லு தானையா பயிரிட்டான். இது எங்கேயா சமநிலைப்படுத்துச்சு அப்படின்னா, வரப்புல மரம் வச்சிருக்கோம், புயல் அடிக்குது. இப்போ இருக்கிற நெல் ரகங்களை நினைச்சு பாருங்க. 6 அடி உயரம், 7 அடி உயரம் இருக்கும். 2 அடி, 3 அடி, 4 அடி தண்ணி இருக்கும். வரப்புகள் உயரமா இருக்கும். இதுல
ஒரு 3 அடி 4 அடி தண்ணியில நெல்லு பயிர் நிற்கும் பொழுது ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிச்சதுன்னா இந்த காத்துல வரப்புல இருக்கிற மரம்லாம் விழுந்துரும். நெல்லு பயிர் தண்ணியில விழுந்துருமா? தண்ணி உள்ள மூழ்கி போயிடுமா? தண்ணியில அப்படியே நாணல் சாயறது மாதிரி சாஞ்சிக்கும். திருப்பி காத்தடிச்சு முடிச்சதும் திருப்பி அப்படியே நிமிர்ந்து வந்துடும். தண்ணீரின் துணையோடு காற்றை சமப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். சரி, ரொம்ப அதிகமான வெயில். நம்ம கீரை தண்டை நடுறோம், வரப்புல நிறைய செடிகள்லாம் வைக்கிறோம், தோட்டக்கால்ல நிறைய வைக்கிறோம். கடுமையான வெயில். என்ன பண்ணும் செடியெல்லாம்? வெயில் அப்படி தவிக்கும். நெல் என்ன செய்யும்? உழவன் இருக்கிற தண்ணீர்ல வச்சுக்கிட்டு, நீ எவ்வளவு வேணாலும் வாராசா, நான் பாக்குறேன், நான் தண்ணியில தான் நிக்கிறேன், நீ முடிஞ்சதுன்னா என்ன ஏதாவது பண்ணிட்டு போ. நம்ம என்ன செய்யறோம்? வெயில் வந்துன்னா ஓடி போய் சின்ன பிள்ளைங்க கிராமத்துல தண்ணியில விழுந்து குளிப்பாங்க. நம்மளும் சில பேர் சமயத்துல என்ன செய்வோம்? வெய்ய நேரத்துல போய் குளிப்போம். வெய்ய தாங்கலப்பான்னு. இந்த பருந்துகள் நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா போய் தண்ணியில போய் உட்காந்து சூடு தாங்கலன்னா. நெல் பயிர் கடுமையான வெப்பத்தை சமநிலைப்படுத்த நீரில் குளிர்ச்சியை எடுத்துக்கொள்ளும். நான் ஆடி மாசம் நட்டு தை மாசம் இருக்கிறது. கடும் வெயில், புரட்டாசி வெயில் அப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே போல கடும் மழையும் புயலும், ஐப்பசி கார்த்திகை அடமழை. அடுத்ததா தை மாசம் திருப்பி வெயில் வந்துடும். கோடை கடும் வெப்பத்தில் துவங்கி கோடையின் துவக்கத்தில் மீண்டும் அறுவடைக்கு வரும். ஒரு ஆண்டுல உள்ள எல்லா பருவ காலத்தையும் சந்திக்கிறோம். அடுத்தது கடும் பனி, மார்கழி மாசம். ஆண்டினுடைய முழு பருவநிலையும் சந்திக்கின்ற காலத்துலதான் நெல் பயிரிடப்படுது. ஏன்னா அந்த பருவ காலத்துல இந்த வெப்பம் குளிர்ச்சி காற்று, இந்த மூணையும் சமநிலைப்படுத்துகின்ற வேலையை அது கத்துக்கிட்டாதான் செய்ய முடியும். அந்த மருத்துவ பண்பு அதுக்குள்ள வந்துடும், கருவிலேயே வந்துடும். அதே மாதிரி கடும் பனிங்க, மார்கழி மாசத்துல தண்ணியை தொட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி இருக்கும். அப்ப என்ன செய்யும்? தரையில இருக்கிற பயிரெல்லாம் நல்லா பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா அங்க இவ்வளவு குளிர்ச்சி இருக்காது. தரையில மண்ணுல குளிரும் ஐஸ் மாதிரி. தண்ணியில ஆனா தொட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி பார்த்தீங்கன்னா அது ஐஸ் மாதிரி இருக்கும், பனிக்கட்டியை தொடுறது மாதிரி இருக்கும். அப்ப என்ன செய்யும்? நம்ம மார்கழி மாசத்துல வெயில் காயறது மாதிரி, செத்த குப்பையில போட்டு வெயில் குளிர் காயிற மாதிரி, அது எங்க ஏந்துச்சு போய் வெயில் எங்க போய் செத்த குப்பையெல்லாம் போட்டு குளிர் காயும்? எதையாவது கொளுத்தி. அதுக்கு பதிலா என்ன செய்யும்? வெயில் எப்போ வருது பார்த்துட்டு இருந்து வெயிலை இழுத்து உள்வாங்கும். சரிதா? நல்லா பாருங்க. ஒரு பயிர் வெயில் அதிகம் போக போச்சுன்னா குளிர்ச்சி எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, அதை கத்துக்குது, அதுக்கு சுகமா இருக்கு. அது போலவே பனி, கடும் பனியில வெப்பத்தை எடுத்துக்குது, குளிர்ச்சியை வெறுத்துடுது. அப்ப வெப்பத்தை தான் எடுத்துக்கணுங்கிற அறிவு அதுக்கு வருது, அதை கத்துக்குது. கடுமையான புயல் காத்து அடிக்குது, தண்ணியில சாஞ்சி சாஞ்சி நிமிந்து அந்த காத்துல வேரோட புடுங்கிட்டு கீழே விடாம தரையோட சாஞ்சிராம தண்ணீரின் துணையோடு காத்த சமநிலைப்படுத்துறது. இதுதாங்க வாதத்துக்கு சிறப்புன்னு சொல்றது. இந்த மாதிரி அது கருவிலிருந்து உணவு பைக்கு போகின்ற வரையில், அப்ப நம்ம உணவு கருவில் இருக்கும் பொழுது கூட தாய் சாப்பிடுறது சோறா தான் இருக்கும். கல்லறைக்கு போகும்போது கடைசியில ஊத்துறது கஞ்சியா இருக்கும் வாயில, இந்த அன்ன தண்ணி. நோயாளியா போனா கஞ்சி தானே கொடுப்பாங்க. அது வரையில் அந்த உணவு அந்த தரம் குறையாமல் செய்யப்பட்டது. சரி, இந்த வருஷம் மழை பெஞ்சது, அடுத்த வருஷம் வேற நெல், திருப்பியும் அடுத்த வருஷமும் இந்த இப்ப தயாரிச்ச மருந்து தலைவலியை போகுச்சு, அடுத்தது தயாரிக்கிறது அதே பண்போட இருக்கணும்ல. அப்பதான் அடுத்த தலைவலி மாத்திரை சாப்பிட்டாலும் போகும். அது மறு ஆண்டும் அது என்ன செய்யும்? மீண்டும் இது மாதிரியே பயிரிட்டான். உலகத்திலேயே நீரிலேயே நின்று நீரிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கு பேர் தான் நெல். உலகத்துல எல்லா தானியமும் கண்டுபிடிக்கப்பட்டதா வரலாறு இல்லை, நெல்லுக்கு மட்டும் இருக்கு. என்னுடைய வீடியோக்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி முடிவுல மீண்டும் சந்திப்போம். இதுல கலந்துரையாடல நெல்லை கண்டுபிடித்தவருக்கு பெயர் நெல்லையப்பர்னு பேரு, நெல்லுக்கு வேலி கட்டிய இடத்துக்கு திருநெல்வேலின்னு பேரு, நெல்லை விதைத்த இடத்திற்கு திருத்தெலிச்சேரின்னு பேரு. இதனாலேயே இது இந்த மாதிரி வேலையை செஞ்சதுங்கிறதுனால அவரை நம்ம ரொம்ப பெருமைப்படுத்தணும். எப்படி பெருமைப்படுத்தணும்னா, மனிதர்களுக்கு வருகின்ற நோயை போக்குது, எல்லாம் செய்யுது அப்படிங்கிறதுக்காக மனிதர்களே பார்த்து என்ன செஞ்சாங்க? அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அது என்ன பட்டம் அப்படிங்கிறத இன்னும் ஒரு 2 வரி பேசிட்டு பார்ப்போம். சரி, இது உணவுக்காக உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் உணவு எடுத்துக்கிட்டு ஆரோக்கியம் வந்தது. நம்ம இப்ப நான் உங்களுக்கு ஒரு கற்பனையா ஒரு உண்மையை சொல்லியிருக்கேன், அது நீங்க கற்பனைன்னு எடுத்துக்கலாம்,
இல்லையா நீ பாட்டுக்கு அவுத்து விட்டுட்டு போற, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நிறைய தடவை உன் பேச்ச பார்த்தாச்சு, நீ சொல்றதுல நிறைய பொய் தான் இருக்கு அப்படின்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க. நீங்களும் அது மாதிரியே சொல்றதுக்கு உங்களுக்கும் வந்து என்ன இருக்கு, உரிமை இருக்கு. இந்த மாதிரி தயாரிக்கப்பட்டதோடு உலகமெங்கிலும் உள்ள உணவு போல இது உணவையாக தயாரிக்கப்பட்டிருந்தாலுமே கூட வேறொரு வேலையை நெல் செஞ்சு, அது என்ன செஞ்சதுன்னா பூமியை காப்பாத்துற வேலையை செஞ்சு. ஐயோ, சோறுங்கிற பேரையை சொல்லி ஏதோ உணவு மருந்துன்னா மருந்து உணவுன்னா வாத பித்தத்தை சமநிலைப்படுத்தணும்னா கத்துக்கிட்டுதுன்னா இது ஓகேப்பா. உலகத்தை சமநிலைப்படுத்துதுங்கிறிய, இது என்ன, இதுக்கும் உலகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் ஐயா மீண்டும் சந்திக்கலாம். வேற ஏதோ பேச்சு குறிக்கிடுதுமா? அம்மா வேற ஏதோ பேச்சு குறிக்கிடுதுமா? ஓசை வருகிறது. ஐயா தொடரலாம். ஐயா தொடரலாம் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க மைக் அன்மியூட் ஆயிருக்குங்க ஐயா. இப்ப கேக்குதுங்களாமா? நன்றி. இப்பதான் கேக்குது. கொஞ்சம் பக்கமா வந்து பேசுங்க. ரொம்ப லோவா இருக்கு வாய்ஸ். நல்லதுமா. நன்றி ஐயா. முன்னவே அறிவிப்பு கொடுத்திருக்கலாம், ரெக்கார்ட் ஆச்சா என்னன்னு தெரியலையே. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க தங்கம். கடும் வெயில்ல நம்மளுக்கே சூடாகலன்னா மேல தண்ணி மூட்டு கூட ஊத்திப்போம். இந்த நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணியா இருந்தா கூட பரவாயில்லன்னு போய் அதுல உட்காந்துரும். சில பறவைகள்லாம் வெயில் தாங்காம தண்ணியில உட்காரதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இது நம்மளுக்கு வெப்பம் ஆயிட்டுனா ஓடி போய் நிழல்ல நின்னுப்போம். பூமி சூடாயிட்டுனா எந்த நிழலுங்க போய் நிற்கும்? ரொம்ப தாங்க முடியாத சூடு மண்ணுக்கு வந்துட்டு. இப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் பூமி சூடாயிட்டு கடல்ல பெரிய 2-3 மாவட்டம், 3 மாவட்டங்களை சேர்ந்தா எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு பனிமலைகளே கடல்ல உருகுதுங்கிறாங்க. ஒரு பனிமலை உடைஞ்சிருச்சு, உடைஞ்சு உருகிட்டு இருக்கு கடல்ல. அவ்வளவு கொதிக்குது பூமிங்கிறாங்க. பூமி சூடாயிட்டுனா எங்க போய் ஆத்திக்கும்? பகல்ல சூரியனால சூடாகுது, இரவு வந்தா குளிர்ச்சி வந்துடுது, பூமி உள்ள சூடாயிட்டு. இது என்னங்க பண்றது? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. உங்களுக்கு தெரியாத செய்தி இல்ல, தெரிஞ்சதுதான். ஆனா இது வரைக்கும் நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு கல்லு சூடாயிட்டு என்ன பண்ணுவீங்க? கல்லு மேல தண்ணி எடுத்து ஊத்துனோம்னா அந்த கல்லுல இருந்து சூடு சீக்கிரம் போயிடும். ஒரு மண்ணை பிடிச்சி கல் மாதிரி ஒரு பெரிய உருண்டையா வைக்கிறீங்க, மண்ணு கொதிக்குது, அது மேல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? மண் அள்ளி தண்ணியில போட்டா என்ன ஆகும்? குளிர்ந்த நீர்ல சூடு போயிடும். சூடான கல்லை தூக்கி தண்ணியில போட்டா என்ன ஆகும்? சூடு போயிடும். இது கல்லுக்கு சரி, மண்ணுக்கு சரி. சரி, தண்ணீரை தூக்கி போட்டா சூடு போயிடும், இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், செஞ்சு கூட பாத்துக்கலாம். வந்துட்டோமா? வந்து உலகத்து மண்ணு வந்து சூடாச்சுன்னா தண்ணியை மொண்டு ஊத்தினோம்னா மண்ணுல இருந்து சூடு போயிடும். மண் அள்ளி தண்ணியில போட்டாலும் சூடு போயிடும். பூமி சூடாயிட்டுனா பூமியில இருந்து எப்படி வெப்பத்தை கடத்துறது? அதுக்காகத்தான் என்ன செஞ்சாங்க, மழை காலத்துல பொழிகின்ற நீரை எல்லாம் கோடை காலத்துல பூமி சூடானதுக்காகவும் மழை காலத்துல பொழிகின்ற நீரை எல்லாம் நிறைய நீரை தேக்குனாங்க. எல்லா உணவும் நீரை தேக்கி வச்சு உருவாகிறது இல்ல, எல்லா உணவும் நீரை தேக்கி வச்சு உருவாகிறது இல்ல. ஆனால் நெல்லு மட்டும் நீரை தேக்கி வச்சு உருவாகும். சரிங்களா? அம்மா ஒரு வீடியோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணலாமா? வீடியோ எல்லாம் எப்படிமா கட் பண்றது? வேற பார்ட்டிசிபென்ட்ஸ் வீடியோ எல்லாம் கட் பண்ணுங்க. நாங்க கட் பண்றோம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நாங்க கட் பண்றோம். நிறைய வீடியோஸ் வருது, தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் வருது, பாருங்க, நிறுத்துங்க. நல்லது. அந்த நீர் மிகப்பெரும் அளவுல நீர் ஒரு பூமி எங்கு நிறுத்தப்பட்டது நெல்லு பயிரிடுற இடத்துல மட்டும். உலகத்திலேயே நீர்லேயே நின்று நீர்லேயே எழும்பி விளைகின்ற தானியமாகவும்
உணவாக நின்று உடலை காப்பாற்றுகின்ற மருந்தாகவும், பூமியிலிருந்து சூடான பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்காகவும் நீரை பூமியிலே தேக்கி நிறுத்தினார். சரி, நெல்லு பயிர நேரத்துல பூமியை தேக்கி நிறுத்தினாங்க. புஞ்சை நிலத்துல கம்பு, சோளம் இதெல்லாம் வச்ச இடத்துல உழுது உழுது மண்ணை காய வைத்தார். சாதாரண தரையில மழை பெஞ்சா என்ன ஆகும்? ஓடிடும். ஆனா உழுது உழுது காய வச்சா என்ன ஆகும்? காஞ்ச மண்ணு தான் நிறைய தண்ணி குடிக்கும் இல்லையா? அதனால நீரை உறிஞ்ச செய்வதற்காக உழுது உழுது காய வைத்தார். எப்படி காய வச்சாங்க தெரியுமா? தொடி புழுதி கக்ஸா உனக்கின் அப்படிங்கிற அளவுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மண் 4ல் 1 பங்காக சுண்டுகின்ற அளவுக்கு. 1 கிலோ மண்ணு 1/4 கிலோவா சுண்டணும்னா எப்படி உழணும்னு நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அந்த அளவிற்கு உழுது உழுது காய வைத்து நீரை உறிஞ்ச செய்தார்கள். இது புஞ்சை நிலம், உழுது உழுது காய வைக்கிறது. நஞ்சை நிலம்ங்கிறது நெல்லு பயிரிடுற பூமி, வரப்பை உயர்த்தி எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதிலே நிறுத்துறது. இப்போ பூமியிலிருந்து வெப்பம் கடத்தப்பட்டது. பூமியில இருக்கிற சூட்டுக்கும் நீருக்கும் வெப்பம் கடத்தப்பதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒரு நியாய நிதியா இருக்கா? முதல்ல உணவு என்ன செஞ்சதுன்னு பார்த்தோம். உணவு இப்போ நம்ம உணவு உலகத்துல உள்ள எல்லா உணவும் செய்தோம் இல்லையோ, நம்ம உணவு உலகத்தை காப்பாதுன்னு சொல்றோம். அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த தண்ணி இருக்க, தண்ணி அடுப்புல வச்சு எரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சூடுபடுத்தினா என்ன ஆகும்? நீராவியாக மாறி ஒரு அளவுக்கு மேல போனதும் கொதிக்கும். அப்புறம் நீராவியா மாறி மேல போயிடும். 100 டிகிரி நீரின் கொதிநிலை. அதுக்கு மேல போச்சுன்னா போயிடும், மேல ஆவியா போயிடும். ஆவியா போகும்போது என்ன ஆகும்? சூட்டோட போகும், ஆவியோட அழுத்தத்தோட போகும். இந்த நீராவியை பயன்படுத்தி தான் நீராவி இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தினாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீராவி ரயில் பெட்டியில நீராவி இயந்திரத்தோட நம்ம நீராவி இன்ஜின் போட்டு ரயில் எல்லாம் போயிட்டு இருந்தோம். இப்பதான் டீசல் இன்ஜின்லாம் வந்துட்டு, கரண்ட் இன்ஜின்லாம் வந்துட்டு மிகப்பெரிய கப்பல்கள்லாம் நீராவியில ஓடிட்டு இருந்து. நீரை ஆவியாக்கும் போது அது அழுத்தத்தோட வெளியில போகும். அழுத்தத்தோட போகுதுன்னா என்ன அர்த்தம்? சூட்டோட போகுது. இப்ப இந்த நெருப்பை கீழே வச்சு இருக்குல்லன்னா, பானை மேல மூடியை வச்சு வீட்டுல சோறாக்குவாங்க. இந்த மூடிகளே இருந்து தூக்கி அஞ்சிடும் சோறு பொங்குச்சுன்னா. ஏன்னா நீர் ஆவியாக மாறும்போது அழுத்தத்தோடு வெளியேறுது. இந்த அழுத்தங்கிறது வெப்பம்னு அர்த்தம். வெப்பத்தோட மேல போகுது. வசக்க போய் நீராவி என்ன செய்யும்? மேகமா மாறிடும். மேகமா மாறி மறுபடியும் இப்ப மழையா வரும்போது எப்படி வரும்? குளிர்ந்த நீராக வரும். போகும்போது 100 டிகிரிக்கு மேல சூடாகி வெப்பமாகி நீராவியா போகுது. வரும்போது குளிர்ந்த நீரா மாறி பூமிக்கு வருது. மீண்டும் குளிர்ந்த நீரை உழவன் என்ன செய்வான்? அப்பெல்லாம் போர் வச்சு தண்ணி இல்ல, பூமி சூடாயிட்டுனா நிலவுல இருந்து தண்ணி கொண்டாந்து ஊத்துறது இல்ல, மழை நீரையே குளிர்ந்த நீராக பூமியில் இருக்கின்ற நீரை வெப்பமாக மாற்றி நீராவியாக மாற்றி உயரை கொண்டு போய் வெப்பத்தை இழந்த பிறகு அந்த மேகங்கள் குளிர்ந்த நீராக மாறி பூமிக்கு வரும். மீண்டும் நீரை தேக்கி நிறுத்திடுவான். மறுபடியும் எப்பெல்லாம் பூமியில 100 டிகிரிக்கு மேல சூடாகுதோ அப்பெல்லாம் நீராவியா மாறிடும். நிறுத்தின உடனே நீர் ஆவியா போகாது. 100 டிகிரிக்கு மேல போனதும் வீட்டிலேயே அப்படிதான். நீரின் கொதிநிலை 100 டிகிரி. எப்பெல்லாம் 100 டிகிரிக்கு மேல சூரியனுடைய வெப்பம் பூமியை தாக்கினாலும், பூமிக்குள்ளேயே வெப்பம் அதிகரிச்சாலும் இந்த நீர் நீராவியா மாறி மேல போயிடும். இப்படித்தான் பூமியின் இயல்பு நிலை வெப்பத்தை நீரை நிறுத்துவதன் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் செய்து கொண்டார்கள். மேகங்களை உருவாக்கினார்கள், வெப்பத்தை கடத்தினார்கள். சரி, வெப்பத்தை அதுதான் கடத்துமா, அது மண்ணு கடத்தாதான்னா? மண்ணு சூடாச்சுன்னா அங்கேயே தாங்க இருக்கும். நீர் சூடானா மட்டும்தான் ஆவியா மாறி மேல போய் மறுபடியும் நீரா மாறி பூமிக்கு வரும். மண்ணு சூடாச்சுன்னா 100 டிகிரிக்கு மேல சூடானாலும் இருக்கும். அதுக்கு மேல 1000 டிகிரி, 2000 டிகிரி, 3000 டிகிரி உள்ள எரிமலை குழம்பா மாறி வெளியில வரதை நிறைய பார்க்கிறோம் இல்லையா? இரும்பே உருகிடும். அவ்வளவு வெப்பம். சூரியனுக்கு சமமான வெப்பம் பூமியின் மையப்பகுதியில் இருக்கு. அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு தான் நீருங்கிற பொருளை பயன்படுத்தினாங்க. இது சூரியனை விட்டு பூமி விலகி இருக்கின்ற குளிர்காலத்துல ஐப்பசி காத்து 2 மாசத்துல நடக்கிறது. அந்த 2 மாசம் மழை தண்ணியே கிடைக்கும். அப்பதான் நெல்லே விளைய வைப்பாங்க. அவங்க போர் போட்டெல்லாம் எடுக்கிறது இல்ல, கோடை காலத்துல பாய்ச்சறது இல்ல, ஓட்ட போட்டு முடிஞ்சது இல்ல பூமியில. அப்படி மழைக்காலத்துல கிடைச்ச நீரை சேமிச்சுதான் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டுல பஞ்சமே கிடையாது. தண்ணி பஞ்சமே. தோண்டு இடத்துல எல்லாம் தண்ணி இருக்கும். இப்ப நம்ம இந்த ஓட்டை போட்டு உறிஞ்சிற அறிவியல் தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ட இடத்துலயும் ஓட்டையை போட்டு உறிஞ்சிட்டு பெய்யிற மழை நீரை வரப்பு உயர்த்தி சேகரிக்கணுங்கிற அறிவே இல்லாம பெய்யிற மழை நீரெல்லாம் குட்டரக நெல்லை புதுசா கண்டுபிடிச்சு அவங்க மழைக்காலத்துல நெல்லை நட்டாங்க. நம்ம புதிய நெல் ரகங்களை கோடை காலத்துல பூமியில இருந்து ஓட்டை போட்டு உறிஞ்சி நெல்லு மாதிரி உண்டாக்கணும். அது உரம் போட்டாதான் விளையும், பூச்சி மருந்து அடிச்சாதான் விளையும், குஞ்சால தொற்றுக்கு மருந்து அடிச்சாதான் விளையும்.
அந்த காலத்துல நெல் விளையும் போது இது எல்லாம் இல்லை, தானே எந்திரிச்சு நாட்டுக்கோழி மாதிரி தானே நோய் ஏற்பாட்டலோடு பூச்சி ஏற்பாட்டலோடு மிக அதிகமான நீரில் நிறுத்தி விளைய வைக்கப்பட்டது. கட்டு கலங்கானும் கயிறு வழக்கு நெல்கானும்லாம் விளைய வைக்கப்பட்டது அந்த உணவு. அது மருந்தாகவும் உணவாகவும் வேலை செய்யுது. இப்போ கண்டுபிடிச்ச நெல் கோடை காலத்துல பயிரிட்டாங்க, ஓட்டையை போட்டு உறிஞ்சி தண்ணி எடுத்தாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த நெல்லு பயிருக்கு தண்ணி இருந்தா ஆபத்துன்னு சொல்லி தண்ணியை எல்லாம் முற்றிலுமாக வடித்து விட்டார்கள். வெள்ள காலத்துல வெள்ளத்தை உருவாக்குறோம். எப்படி உருவாக்கணும்? மேட்டுல இருக்கிற தண்ணி பள்ளத்துக்கு வந்தா பள்ளத்துல தண்ணி அதிகரிக்குமா அதிகரிக்காதா? பள்ளத்துல இருக்கிற பள்ளத்துல 1 ஏக்கர் நிலம் இருக்கு, மேட்டுல 1 ஏக்கர் நிலம் இருக்கு. மேட்டுல இருக்கிற நீர் பள்ளத்துல இருக்கிற 1 ஏக்கர் நிலம் வடிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததுன்னா அது வெள்ளமா போகாது. மேட்டுலயும் 1 அடி மழை தான் பெய்யுது. ஒரு கிராமம் பூரா ஒரே மழை தான் பெய்யும் இல்லையா? இப்ப மேட்டு நிலத்துல 1 அடி இருக்கு, பள்ளத்து நிலத்துல 1 அடி இருக்கு. மேட்டுல இருக்கிற 1 அடி தண்ணீர் பள்ளத்துல இருக்கிற தண்ணீர் வெளியில போனதுக்கு அப்புறம் அங்க வந்ததுன்னா 1 அடி தண்ணீர் தான் இருக்கும். ஆனா மேட்டுல இருக்கிற தண்ணீர் பள்ளத்துல வேகமா இறங்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பள்ளத்துல இருக்கிற தண்ணி மேட்டுக்கு ஏறி போவாது. இப்ப பள்ளத்துல இருக்கிற 1 ஏக்கர் தண்ணி வடியறதுக்காட்டியும் மேட்டுல இருக்கிற தண்ணீர் வேகமா அது உள்ள இறங்கிடும். 1 அடி 2 அடி ஆயிரும். இந்த 2 அடி அதை விட வேகமா 3 அடியா அடுத்த வயலுக்கு போயிடும். சரிங்களா? இப்படித்தான் தமிழ்நாட்டிலே பெய்கின்ற நீரை வரப்பை உயர்த்தி தேக்கி நிறுத்தாமல் வெள்ளத்தை உருவாக்கினார். அவன் மழை பெய்யற காலத்துல நீல நீளமான நெல்லை நட்டு நெல்லையும் பெருக்கினா, பூமியில இருந்து சூட்டா கடத்தினா, மருந்தாக உணவை தயாரிச்சான். நம்ம அப்பம் பாட்டெல்லாம் நம்ம குட்டரக நெல்லை நட்டு அதுக்கு பிராய்லர் கோழிக்கெல்லாம் தீனி போடலன்னா ஒரு கோழி பண்ணையில போட்டு பாருங்களா, அதுக்கு தீனி தானே தேடி திங்கவே தெரியாது, செத்துரும். ஒரு நாய் தெரிஞ்சுச்சுன்னா ஓட தெரியாது. அதுக்கு ஏதோ ஒரு நோய் வந்ததுன்னா அதுல இருந்து அதுக்கு தப்பிக்கவே தெரியாது, சொரிஞ்சுக்க கூட தெரியாது. இந்த மாதிரி நவீன ரக நெல் பூச்சி நோய் தாக்குச்சுன்னா நம்ம தான் மருந்து அடிக்கணும். தானாலாம் பூச்சி நோய் எதிர்பார்த்தெல்லாம் கிடையாது. அது மாதிரி பூஞ்சால தொற்று எதிர்பார்த்தெல்லாம் கிடையாது. வளகத்தை ஒரு வாழும் காலத்துல எல்லா விதமான பருவநிலைகளையும் சந்திக்கும் நெல்லு பயிர். ஆடி மாசம் எப்படி? ஆடி காத்து, அடுத்தது புரட்டாசி கடும் வெயில், ஐப்பசி கடும் மழை, மார்கழி கடும் பனி. இவ்வளவையும் தாண்டி அதுக்கு பூச்சி தொற்றோ பூஞ்சால தொற்றோ வராம அவ்வளவு எதிர்பார்த்தலும் வந்துடும். ஒரு மனுஷன் ஆண்டு முழுவதும் வெயிலையும் நனைஞ்சு மழையிலையும் காஞ்சி அவன் மறுபடியும் ஆரோக்கியமா இருந்தான்னு அர்த்தம். அவனுக்கு உடம்புல நோய் எதிர்பார்த்தல் தரும். தூத்தப்பட்டதுன்னா எனக்கு நோய் வருதுன்னா நான் வந்து சரியான ஆள் கிடையாதுன்னு அர்த்தம். வெயில் என்னால நிக்க முடியலன்னா என் உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். தரம் கெட்டு போய்விட்டது, வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது, உடம்பு இறக்கிது, வேர்த்து ஊத்துது. அது மாதிரி எல்லா வித தட்பவெப்ப நிலையிலும் தாக்கு பிடிக்கும் திறனோடு உணவாக தயாரிக்கப்பட்டது நம்முடைய உணவு. சூழலை தாங்கி நின்று வளரக்கூடியது. அது பூமியில இருந்து சூட்டை கடத்துச்சு, பூமியில இருந்து இயல்பான சூழ்நிலையை பராமரிச்சு. ஒரு உடம்புல வெப்பம் சரியான முறையில பராமரிக்கப்பட்டாலே அது உடம்புக்கு இருக்கின்ற எல்லா நோய்களையும் நீக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இந்த காற்று வெப்பம் குளிர்ச்சியில வெப்பம் தாங்க கெட்டு போன காத்தையும் சரி பண்ணும், கெட்டு போன நீரையும் சரி பண்ணும். கொஞ்சம் புரியும்படியா சொல்லிடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம் உணவுங்கிறதுக்காக. இந்த வெப்பத்தை பத்தி பேசுறோம். ஒரு இரும்பு தண்ணியை நோக்கி போச்சுன்னா துரு பிடிச்சிடும். ஒரு கத்தி தண்ணியிலே கிடந்தா துரு பிடிச்சிடும். அது திருப்பி சுத்தமாகணும்னு என்ன செய்யணும்? நெருப்பு கிட்ட தான் போகணும். நெருப்புல கொண்டு போய் அதை பழுக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பழுக்க வச்சா துரு எல்லாம் போய் மறுபடியும் கத்தி புதுசாயிடும். பனிக்கட்டி என்ன செய்யும்? சூடாச்சுன்னா வெப்பம் பட்டுதுன்னா தண்ணீரா மாறிடும். தண்ணீர் மறுபடியும் சூடாகுனா என்ன செய்யும்? நீராவி ஆயிரும். நீராவியை மறுபடியும் குளிர் வச்சா என்ன ஆகும்? தண்ணீர் ஆகும். தண்ணீரை மறுபடியும் குளிர் வச்சா என்ன ஆகும்? பனிக்கட்டி ஆயிரும். இப்போ நல்லா புரிஞ்சுக்குவோம். தண்ணீர் கெட்டு போயிட்டு சாக்கடை தண்ணி ஆயிட்டு, இந்த தண்ணீர் எப்படிங்க தூய்மைப்படுத்துறது? வடிகட்டுறதா? ஏதாவது பவுடரை கொண்டாந்து போட்டு சுத்தப்படுத்துறதா? காய்ச்சி வடித்தல்னு சொல்லுவோம். அந்த நீரை என்ன செய்வோம்? கொஞ்சம் கொஞ்சமா வெப்பப்படுத்தும் போது கசடுகள் உப்புகள் எல்லாம் கீழே தங்கிரும். நீர் மட்டும் தனியா பிரிஞ்சு நீராவியா மாறி மறைஞ்சிடும். நாய் செத்து கிடந்தா கூட கோடையில பாத்தீங்கன்னா அந்த மேல உள்ள ஈரம்லாம் ஆவியாயிரும். சாக்கடை தண்ணியெல்லாம் கோடையில ஆவியாயிரும். இந்த ஆவியெல்லாம் ஒசக்க போய் தான் நீராவியா மாறி மேகம் ஆகுது. ஆனா வரும்போது அது நாறுதா? நீராவி தண்ணீர் நாத்தம் எடுக்குது. அந்த தண்ணீர் உலகத்திலே என்ன சொல்றோம்? 99.99% தூய மழை நீர். இப்படி நீரை தூய்மைப்படுத்துவதற்கு வெப்பம் பயன்படுகிறது.
காற்றை தூய்மைப்படுத்துவதற்கு, காற்றை விரிவடைய செய்வதற்கு, காற்றை தூய்மைப்படுத்துவதற்கு வெப்பம் தேவைப்படுகிறது. ஒரு காக்கா செத்து கிடக்கு, காத்துல எல்லாம் கிருமி வந்துடும் இல்லையா? இந்த காக்காயை தூக்கி நெருப்புல போட்டோம்னா என்ன செய்யும்? காக்கா நாத்தம் எடுக்காது. தண்ணீரை கடந்தா தண்ணி எல்லாம் கட்டுரும், தண்ணி நாத்தம் எடுத்துரும். மண்ணுல கடந்தா மண்ணை எடுத்து பார்த்தா நாறிடும், கெட்ட கிருமிகள் எல்லாம் உருவாயிடும். ஆனா நெருப்புல தூக்கி போட்டா நெருப்பு நாராது, காக்காயும் நாராது, நாற்றமே வராது. பஞ்சபூதங்களில் தூய்மையானதும் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தக்கூடியதும் நெருப்பு மட்டும்தான், வெப்பம். இதுதான் துருப்பிடிச்ச இரும்பை தூய்மைப்படுத்துது, நீரை தூய்மைப்படுத்துது, காற்றை தூய்மைப்படுத்துது, இது மாதிரியே உடம்புக்குள்ளேயும் தூய்மைப்படுத்துது. ஆனா இந்த வெப்பம் அதிகரிச்சாலும் நோய், வெப்பமே இல்லாட்டினாலும். இத பூமியில சமநிலைப்படுத்துவதற்காகத்தான் ஒரு வீடியோ வருது பாருங்கப்பா, அதை அன்மியூட் பண்ணுங்கப்பா. யாரோ ஒருத்தர் கேமரா வச்சிருக்காங்க, ஒரு நோயாளின்னு நினைக்கிறேன். அம்மா ஸ்ரீதர் 8ங்கிறத, ஸ்ரீதர் 9, ஸ்ரீதர் S, அதை அன்மியூட் பண்ணுங்க, அதை வீடியோவை கட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இதோ பண்றோங்க. பண்ணியாச்சுங்க. வாழ்க வளமுடன். நல்லது. மறுபடியும் வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு, உங்க கண்ட்ரோல்ல இல்லையா அது? சரி, நல்லது. அத மாதிரி பூமியில இருந்து வெப்பத்தை சமநிலைப்படுத்தி குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் காற்றையும் மூன்றையும் சமநிலைப்படுத்துவதற்கு நீரை ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். பாலைவனத்துல இருக்கிற வெப்பம் பாலைவனத்துல இருக்கணும், இயற்கைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பூமி கடல்ல இருக்கிற வெப்பம் கடல்ல இருக்கணும், பாலைவனத்துல இருக்கிற வெப்பம் பாலைவனத்துல இருக்கணும். அப்பதான் அங்க உள்ள உயிர்கள் பத்திரமா இருக்கும். அது போலவே பனிமலைகள்ல இருக்கிற இயல்பு நிலை வெப்பம் அங்க இருக்கணும். நீங்க பனிமலையிலாக பூமி பாலைவனத்துல இருக்கிற தாவரம்லாம் இப்படி தண்ணி இல்லாம தவிக்குதுன்னு அங்க கொண்டு போய் பனிமலை மாதிரி சூழலை உருவாக்கினா என்ன செய்யும்? எல்லாம் செத்துரும். ஏன்னா அங்க வாழ்ந்துதான் இது பழக்கம். கடல்ல இருக்கிற மீன்களை கொண்டு வந்து ஆத்துல விட்டா செத்துரும். அங்க இருக்கிற தட்பவெப்பநிலையில அங்க இருந்து வாழ்ந்துதான் இது பழக்கம். மலைவாழ்த்துக்க தாவரங்களை கொண்டு வந்து சமநிலையத்துல வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது உயிரோட இருக்காது, செத்துரும். அந்தந்த பகுதியில பூமி எங்கும் வெவ்வேறு விதமான தட்பவெப்ப நிலை இருக்கிறது. இந்த தட்பவெப்ப நிலையில் பூமியினுடைய வெப்பம், ஒட்டுமொத்த பூமியினுடைய வெப்பம் அதிகரிக்காமலும் குறையாமல் இருப்பதற்குமாக என்ன செஞ்சோம்? வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்காக நீரை பூமியிலே நிறுத்தணும். அது வெப்பத்தோட அளவு அதிகரிக்கும் போது மேல போச்சு, மறுபடியும் குளிர்ந்த நீரா மாதிரி பூமிக்கு வந்தது. பூமியில வெப்பம் சமநிலையில இருக்கும்போது அது சமமா பூமியில பூமியாவே இருந்துட்டு இருக்கும். பூமியோடு பூமியாக நீர் இருக்கும். பூமியில வெப்பம் எப்பெல்லாம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் இது காத்துச்சு. சரியா? ஆக நம்முடைய உணவு மாத்திரம்தான் உலகத்திலேயே நீரின் துணையோடு தயாரிக்கப்பட்டது. அதுதான் பூமியில இருந்து வெப்பத்தை கடத்துச்சு, உடலுக்கு மருந்தா இருந்து செயல்பட்டது, பூமிக்கும் மருந்தாக இருந்து செயல்பட்டது. இப்போ உணவு, உடல், உலகம். உலகத்தை காப்பாத்துறதுக்காகவும் நம்ம நெல்லை பயிரிட்டோம், உடலை காப்பாற்றுகிற மருந்தாகவும் பயிரிட்டோம், உடலுக்கு மருந்தாகவும் நோய் எதிர்ப்பாற்றலை கொண்டு வருவதோடு அல்லாமல் மறுநாளைக்கு வேண்டிய ஆற்றலை கொண்டு வருவதற்காகும். சரியா? இப்போ உணவு, உடல், உலகம் அப்படின்னு பார்த்தோம். உலகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத அடுத்து வரும் கூட்டங்கள்ல பார்ப்போம். இப்ப இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் தேவைப்பட்டா கேளுங்க. முக்கியமா இன்னும் 2 விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்ட. இந்த பற்றிய முழுமையான காணொளிகள் வந்து டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருக்கு. அதுல தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்புங்கிற அமைப்பு வச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பாற்றலோட முழுமையான ஆரோக்கியத்தை கொண்டு வருகின்ற தூய்மையான முறையில் மழை நீரை நிறுத்தி விளைவிக்கின்ற தானியங்கள், காய்கறிகள், பழங்களை நாங்க உருவாக்குறோம். அதுக்காகவே அந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். அதுல நீங்க யார் வேணாலும் டெலிகிராம வாட்ஸ்அப் மாதிரி உங்க செட்டுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டு அது உள்ள வரலாம். நிறைய செய்திகள் காணொலிகளாக, வீடியோக்களாகவே அது உள்ள வச்சிருக்கிறோம். 2016 இருந்து என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். பருவமழையை பொழிவிப்பதற்காகவும் நம்ம நெல்லை பயிரிட்டோம். ஏன்னா நம்ம நிறைய நீரை நிறுத்தினோம்னா பூமியில அது கோடையில நீராவியா மாறும். பூமியில தண்ணியை வைக்கணும்னா தண்ணியை கொண்டு ஒரு தண்ணியெல்லாம் கடலுக்கு அனுப்பிட்டோம்னா பூமி கொதிச்சு போய் தானே இருக்கும். அந்த கொதிக்கிற பூமி மேல தண்ணியை நிறுத்தினா அது நீராவியா மாறும். ரைட்டா?
அப்போ மழைக்காலத்துல நிறுத்துற நீர் தான் அடுத்து ஒரு கோடை காலத்துல நீராவியா மாறும். இந்த நீராவி உயர போனாதான் நிறைய மேகங்கள் கிடைக்கும். 1 லிட்டர் தண்ணீரை நீங்க ஆவியாக்குறீங்க நீராவியா, அந்த நீராவியை மறுபடியும் குளிர்விக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்கும்? 1 லிட்டர் தான் கிடைக்கும். 2 லிட்டர் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப நீங்க எவ்வளவு நீரை பூமியிலே தேக்கி நிறுத்தி அதை அடுத்து வரும் கோடை காலத்திலே நீராவியாக மாற்றுகிறீர்களோ அதுதான் மேகங்களாக உயரே சென்று மாறும். அந்த மேகங்கள் குளிர்ந்துதான் மீண்டும் பூமிக்கு வரும். நீங்க பெய்யுற நீரை எல்லாம் கடலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா பூமி மேல வெறும் வெயில் போட்டு காஞ்சி கிடக்கும். நெருப்பாதான் இருக்கும், பூமி கொதிக்கும். பூமியில நீர் இருந்தாதான் வெப்பத்தை வாங்கிட்டு நீராவியா மாறி மேல போகும். மண்ணு அந்த மாதிரி ஆவியா மாறி மேல போகாது. அதனால கொதிக்கிற மண்ணு மேலதான் நம்ம இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம முன்னோர்கள் நீரை நிறுத்துவதற்காக நெல்லை பயிரிட்டார்கள். இதனாலதான் பருவமழை பொழிஞ்சுது. மழை பெய்யும் போது நெல்லு மட்டும் பயிரிடல, மேகங்கள் வரும் பொழுது எல்லா உயிர்களும் தழைத்தது, விலங்குகள் எல்லாம் தழைத்தன. பருவமழை பல 100,000 கிலோமீட்டருக்கு பெய்யும். வெப்பசலன மழை அங்கங்கதான் பெய்யும். அதனால பூமியில் உள்ள உயிர்களின் மீது இரக்கம் கொண்டு மழையை பொழிவிப்பதற்காகவும் பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்காகவும் பூமியில் இயற்கையை பாதுகாப்பதற்காகவும் பருவ காலங்களை சரியாக உருவாக்குவதற்காகவும் உடலுக்கே மருந்தாக பயன்படுவதற்காகவும் உடலை ஆரோக்கியத்தோடு நோய் எதிர்ப்பாற்றலோடு வைத்துக் கொள்வதற்காகவும் தமிழர்களாகிய நாம் அல்லது நம்முடைய முன்னோர்கள் மட்டும் இந்த நெல்லுங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சு வரப்புகளை உயர்த்தி உலகத்திலேயே நீரை நிறுத்தி செய்கின்ற வேளாண்மையாக விவசாயமாக நெல்லை பயிரிட்டார்கள். இந்த நெல்லை கண்டுபிடித்தவர் நெல்லையப்பர். அதனாலதான் ஒரு உழவரை, ஒரு கடவுள்னா என்ன செய்யணும்? எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும், பூமியை காப்பாற்றணும், பூமியில இருக்கிற உயிர்களை எல்லாம் காப்பாற்றணும்ல. அதனால நெல்லை கண்டுபிடிச்சதுக்காக ஒரு உழவரை கடவுளாகவே நாம் வழிபட்டு கொண்டு இருக்கணும். ஏன்னா கடவுள் செய்யற வேலையெல்லாம் இந்த நெல் செய்யுது. பூமியில இருந்து சூட்டா கடத்துது, அப்புறம் பூமியை குளிர்ச்சியா வச்சுக்குது, பூமியில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் வேண்டிய மழையை பொழிவிக்கிறதுக்காக கோடை காலத்துல நீராவியா மாதிரி மேகக்கூட்டங்களை உருவாக்குது. ஆனா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மரம் வச்சா மழை பெய்யும்னு படிக்கிறோம். மேகக்கூட்டங்கள் என்பது நீராவி, மிகப்பெருவனுடைய நீராவி உயரமா போய் நிறைய சேர்ந்தாதான் மேகமா மாறும். மரத்துக்கு மேல நிறைய மேகம் உருவானா மரத்துக்கு கீழே அவ்வளவு தண்ணி இருந்து அவ்வளவு தண்ணியும் அது மழை ஆவியாக்குனதுன்னு வரும். நீரை வயல்வெளிகள் தான் மிகப்பெரும் அளவு தேக்கி வச்சுப்போம். வாழைத்தோப்புல 3 அடி தண்ணி வச்சா வாழைத்தோப்பு செத்துரும். தென்னை மரத்துல 4 அடி தண்ணி ஒரு வருஷத்துக்கு தேக்கி வச்சு பாருங்க, தென்னை மரம் செத்துரும். நெல் வயல்கள் 4 அடி தண்ணி வச்சாலும் அதுக்கு மேல எந்திரிச்சு வேலை. அவ்வளவு நீரை தேக்கி வச்சுக்கிட்டு அவ்வளவு நீரையும் பூமிக்குள்ளே கொண்டு சென்று பூமியினுடைய ஈர்ப்பு விசையால் பூமிக்குள்ள வைக்குது. தண்ணியை பூமிக்கு மேல வச்சா என்ன செய்யும்? பூமி உள்ள போயிடும். குளம் வெட்டி தண்ணி வச்சா அப்படியே இருக்கும். ஒரு 6 அடி ஆழம், 1 ஏக்கர்ல மண்ணெல்லாம் அள்ளிட்டு குளம் வச்சோம்னா அங்கேயே இருக்கும். பூமிக்கு மேல ஒரு 6 அடி உயரம் மண்ணால சுவர் மாதிரி உயரமா போட்டு சுத்திரும் எழுப்பி பெரிய அரண் மாதிரி அதுல ஒரு 6 அடி தண்ணி வைப்போம் தரைக்கு மேல. அதுல 6 அடி ஆழம் மண்ணு எடுக்கல. அதுல என்ன செய்யும்? தண்ணி பூமிக்கு உள்ள போயிடும். தரைக்கு மேல இருக்கிற எல்லா பொருளையும் பூமி இழுக்கும். தூசி இருந்தா கூட தரைக்கு மேல இருந்தா இழுத்துரும். அதனால தரைக்கு மேல நீரை நிறுத்தணும் உழவன் பூமிக்குள்ள போகணுங்கிறதுக்காக. தரைக்கு மேல தண்ணி வச்ச இடத்துக்கு பேர் வயலு, தரைக்குள்ள தண்ணி வச்ச இடத்துக்கு பேரு ஏரி, குளம், குட்டை. இதனாலதான் பூமிக்குள்ள தண்ணி போச்சு. அது உள்ள பூமியினுடைய சூடு அதிகரிக்கும் போதெல்லாம் அது உறிஞ்சி வெப்பத்தை கடத்தி கொண்டே இருந்தது. ஒரு வென்டிலேஷன் மாதிரி பூமி உள்ள இருக்கிற வெப்பத்தையே உறிஞ்சி கடத்தி. வீட்டுல எல்லா இடத்துலயுமே வென்டிலேஷன் வைப்போம், சமயக்கட்டுல மட்டும்தான் வெப்பத்தை கடத்துகின்ற வெப்ப சாளரம் சொல்லுவோம் தமிழ்ல. அதை வச்சிருப்போம். அது வழியா வெப்பம் போயிட்டே இருக்கும். புகை மட்டும் பார்க்காது, வெப்பமும் தேவையில்லாட்டினா அதையும் போகும். சரியா? அப்படி இல்லைன்னா ஊடு கூட அந்த வெப்பம் பரவுச்சுன்னு ஆகும். அவ்வளவுதான், நம்ம அழிஞ்சோம். அந்த மாதிரி பூமியில இருந்து வெப்பத்தை கடத்துவதற்காகவும் மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்காகவும் பூமியில் உள்ள உயிர்களை காப்பாற்றுவதற்காகவும் நெல்லை கண்டுபிடித்ததால் நெல்லை கண்டுபிடித்த உழவரை கடவுளாகவே நினைத்து இன்னும் தமிழர்களாகிய நாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். நல்லது. மணி 7:45 ஆச்சு. இப்போ கலந்துரையாடலுக்கு போலாம். எனக்கு விருப்பமா இருக்கு.